ஹாய் ஹலோ என் இனிய தமிழ் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். கல்லறையில் விழுந்து கிடக்கும் பூக்களை பார்த்திருக்கிறீர்களா? கலவரத்தில் தொலைந்து போன ஒற்றை செருப்பை பார்த்திருக்கிறீர்களா? பெண்ணின் பின்னழகை பார்த்து முன்னால் போய் ஏமாந்து போயிருக்கிறீர்களா? கடைசி பக்கம் கிழிந்து போன துப்பறியும் புதினத்தை தெரியாமல் எடுத்து படித்திருக்கிறீர்களா? இதுதான் வாழ்க்கை. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இந்த கவிதை தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மேத்தா எழுதின கவிதை. கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துடக்கூடாது, உடனே வாழ்க்கை கேட்குது என்னடா அங்கே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிதான் நம்ம படத்தோட ஹீரோ ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட், அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு அது கிடைக்கவும் செய்யுது. ஆனால் கிளம்புற கடைசி நேரத்தில் தன்னோட அக்காவோட மொத்த ஃபேமிலியும் இவர் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. தன்னோட அக்காவோட குழந்தைகளெல்லாம் எப்படி பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிற கதையை ரொம்ப நெகிழ்ச்சியாக, வாழ்க்கை எவ்வளோ கொடூரமானது, வாழ்க்கை எவ்வளோ யதார்த்தமானது, வாழ்க்கை எவ்வளோ அழகானது, இதை ரொம்ப அழகாக பிரித்து சொன்ன ஒரு படம் தான் எ பிரதர் அண்ட் செவன் சிப்ளிங்ஸ். வீடு தான் கட்டுறாங்க. அந்த வீட்டில் ஒரு குட்டி பாத்ரூம். அந்த பாத்ரூம் முன்னாடி ஒரு பொண்ணு நின்றுட்டு கேட்டுட்ருக்காங்க, மோக்கோ சீக்கிரம் வெளிவா, நான் சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பையனை வந்து மோக்கோ சீக்கிரவா அப்படின்னு சொல்கிறான். தோ குளிச்சும் குளிக்காமையே வெளியே ஒருத்தன் வரார் இல்லையா, இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ மோக்கோ. இவர் வந்து ஒரு ஆர்கிடெக்ட் ஸ்டூடெண்ட். இவர் தன்னோட அக்கா வீட்டில் தான் தங்கி படிச்சுட்ருக்காரு. அக்கா பேர் ஆக்னஸ், மச்சான் பேர் ஆத்மோ. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அந்த மச்சானுக்கு வந்து தன்னோட அண்ணா பையன் ஒருத்தங்க இருக்காங்க. ஸோ அக்கா வீட்டுக்காரு 3 பசங்க, இவன் எல்லாருமே ஒரே வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு சின்ன வீடு தான் வச்சுக்கோங்களேன். அதில் 5 பேர் சேர்ந்து படுத்தா நடக்கிற கூட தடம் இருக்காது, அந்த மாதிரியான ஒரு சின்ன வீடு. ஸோ இன்றைக்கி வந்து மோக்கோக்கு வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குது. அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சிட்டாரு, மாஸ்டர்ஸ் படிக்க போகிறாரு கேம்பிரிட்ஜில். இவரோட ப்ரெசன்டேஷன் மட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஃப்ரீயாகவே ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்காரு. அது தன்னோட தம்பியாகவே அவங்க அக்கா பார்க்குறதே இல்லை, தன்னோட பையனாகவே பார்க்குறாங்க. அவனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு டை கட்டி விட்ருக்காங்க. உடனே மச்சான் வந்துட்டு, என்ன கட்டி விட்ற, ப்ரொஃபஸர் மாதிரி இருக்குது, ஸ்டூடெண்ட் மாதிரி கட்டி விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிங்கி கட்டி விட்றாரு. அந்தளவுக்கு ஒரு பாசக்கார ஃபேமிலி. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டு, சரி நான் கிளம்புறேன் இன்டர்வியூக்குன்னு சொல்கிறாரு. ஸோ ஆல் த பெஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ பாக்கி இருக்கிற 3 பேருமே ஸ்கூல் ட்ரெஸ்ஸோடு கிளம்புறாங்க. அது ஒரு நீளமான தெரு. அந்த தெருவோட கடைசியில் அவங்க வீடு இருக்குது. ஸோ அக்காவும் அக்கா வீட்டுக்கானரும் நின்றுட்டுருக்காங்க. அப்போ தான் நமக்கு காட்டுறாங்க, அக்கா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அந்த குழந்தைக்கு கூட பேர் வச்சுருக்காங்க இமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நீளமான தெரு அப்படிங்கிறனால இவங்க வந்து அந்த தெருவோட முக்கு வரைக்குமே டாட்டா 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 அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்க அக்காவும் அக்கா கணவர் 2 பேருமே நின்றுட்டு டாட்டா காட்டுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க முக்குக்கே போயிடுறாங்க. திரும்பினா மெயின் ரோடு வந்துடும், மறைஞ்சிடுவாங்க. ஆனால் அவ்வளோ தூரம் வந்து டாட்டா காமிச்சிட்டே போகிறாங்க. அந்தளவுக்கு ஒரு பாசக்கார ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்காங்க. அப்படியே காலேஜ் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்காரு. அந்த முன்னாடி ஒரு பரபரப்பில் உட்காந்துருக்காரு. அப்போ தான் ஒரு ஷூவை காட்டுறாங்க. அது பிஞ்சு போய் சிரிச்சிட்ருக்கு. அப்போ பார்த்தா தூரத்தில் ஒரு பொண்ணு க்யூட்டாக ஓடி வந்து ஒரு சின்ன பாக்ஸில் வந்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க. இல்லை ஷூவை இங்கேயே மாட்டிட்டு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயின். கிட்டத்தட்ட ஹீரோக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க கொஞ்சம் பணக்கார ஃபேமிலி, ஆனாலுமே ஹீரோ மேலே பயங்கர ஒரு பிரியம், லவ் எல்லாமே இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கு தான் பிளான், எப்படியா நம்ம கேம்பிரிட்ஜ் போய் மாஸ்டர்ஸ் படிச்சுட்டு இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்டுடியோ வைக்கணும் ஆர்கிடெக்ட் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஷூவெல்லாம் மாட்டிட்டு இன்டர்வியூ போகிறாரு. ஹீரோயின் வந்து வெளியே நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தா ஹீரோயினுக்கு கரெக்டாக ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா மச்சான் வந்து திடீர்னு எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் வருது, மோக்கோட்ட சொல்லி. மோக்கோ பார்த்தா கண்ணாடி கதவுக்கு அந்த பக்கமாக இன்டர்வியூ ரொம்ப சிரிச்ச முகத்தோடு அட்டன் பண்ணிட்டுருக்கான். ஹீரோயின்கா இந்த பக்கம் என்ன பண்ணுறதுன்னே தெரில, அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்காங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஜாடை மட்டும் பண்ணுறாங்க. மோக்கோக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் புரியுது ஹீரோக்கு. சரிண்டு அவசரமாக வெளியே வராரு. ஹீரோயினும் விஷயத்த சொல்கிறாங்க. இங்கேருந்து அடித்து பிடிச்சி அப்படி ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா தன்னோட அக்கா பொண்ணு நீனா முன்னாடியே நின்றுருக்காங்க. பார்த்தோன்னே ஹீரோக்கு வந்து கொஞ்சம் சீரியஸ்னஸ் புரியுது, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அவங்க அக்கா கிட்டே போகிறாங்க. அவங்க அக்கா வந்து கணவரோட உடல் முன்னாடி நின்றுருக்காங்க. அவர் இறந்துட்டார் ஆல்மோஸ்ட். ஸோ அவங்க அக்காவுக்கு நிற்கக்கூட முடியல. இவனை இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. அவங்க அக்கா கண்ணில் அப்படியே தாரையாக தண்ணீர் உழுகுது. என்ன பண்ணுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்காங்க. பார்த்தா அப்படியே அவங்க லைட்டாக மயக்கம் ஆகிற மாதிரி தெரியுது. அவங்களுக்கு பனிக்கூட உடஞ்சிடுது. உடனே அவசரமாக அவங்கள டெலிவரி ரூம் கூப்பிட்டு போகிறாங்க. பாப்பாவும் பிறந்துடுது. ஸோ இவங்க அவ்வளோ கஷ்டத்துலேயும் அவ்வளோ ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் அந்த ஹாஸ்பிட்டல் ரூமில் உட்காந்துட்ருக்காங்க. அவங்க அக்கா வந்து படுத்துட்ருக்காங்க. இவங்க 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக குழந்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க.
மோக்கோ ஹீரோ தான் வாங்குறாரு. வாங்கி கையில் வச்சுட்டு அதை கொஞ்சிறதா வேணாமான்னே தெரில. ஏன்னா அக்கா கணவர் இறந்து கிடக்குறாரு, அக்கா வந்து மயக்கத்தில் படுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நர்ஸ் சொல்கிறாங்க, இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும், நான் வந்து உங்கள் அக்காவை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் எழுப்புறாங்க. ஆனால் அவங்க வந்து முழிக்கவே இல்லை. அப்போ தான் ஏதோ ஒரு எமர்ஜென்சின்னு புரிஞ்சுட்டு உடனே டாக்டர்லாம் வர வச்சுட்டு ஐசியூ கூப்பிட்டு போகிறாங்க. அவங்களுமே இறந்து போயிடுறாங்க சடன் ஒரு ஹார்ட் அட்டாக்கில். ஸோ இப்போ பார்த்தா ஹீரோக்கு முன்னாடி இருக்கிற விஷயம், அக்காவும் இறந்துட்டாங்க, அக்கா கணவரும் இறந்துட்டாங்க, கையில் ஒரு பச்சை குழந்த, ஸ்கூல் படிக்கிற 3 பேர். ஸோ எப்படி தன்னோட வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் உட்காண்ட்ருக்காரு. தூரத்தில் அந்த குழந்த அழுதுட்டுருக்கு. அப்படியே பெட்டில், இன்னொரு பெட்டில், சோஃபாவில் அப்படின்னு சொல்லிட்டு அக்காவோட பொண்ணு, அக்காவோட பையன், மச்சானோட அண்ணா பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படுத்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. தன்னோட வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகரும் அப்படிங்கிறதும் சுத்தமாக புரியவே இல்லை. பார்த்தா அந்த குழந்த பயங்கரமாக அழுகுது. ஓடி போய் அந்த குழந்தைய தூக்கிறான். ஸோ ஒரு பச்சை குழந்தைய வளர்த்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது எப்போ தூங்கும், எப்போ எந்திரிக்கும், எதுக்கு அழும், எதுக்கு சிரிக்கும், எதுவுமே சுத்தமாக தெரியாது. ஆனால் அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து அவன் பயங்கரமாக வளர்த்துறான் அந்த குழந்தைய. அடுத்த நாள் காலைல எழுந்திரிச்சு இவங்களும் ஸ்கூலுக்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. இப்போ வழக்கமாக அக்கா மாமாக்கு டாட்டா சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துல ஹீரோன மோக்கோ இருக்கான். ஸோ இவனுக்கு தான் அந்த 3 பேரும் டாட்டா சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த டாட்டாவில் நிறைய வலி கலந்துருக்கு. இப்போது மோக்கோக்கு இருக்கிற ஃபுல் டைம் வேலையுமே அந்த குழந்தைய பார்த்துக்கிறது மட்டும்தான். ஏன்னா வேறு 3 பசங்களுமே மெச்சூரிட்டி இல்லாதவங்க, அவங்கள நம்பி குழந்தைய விட முடியாது இல்லையா? இப்போ தான் மோக்கோக்கு இன்னொரு அக்கா இருக்கிறது தெரியும். அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுகிறான், இந்த மாதிரி ஆயிடுச்சு, வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சும்மா ஃபார்மாலிட்டிக்காக, இல்லை என்னால் வர முடியாது, ஆஸ்திரேலியா மாமாவுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நீ கொஞ்ச நாள் பாரு, மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது, விட முடியாது இல்லையா? அது குழந்த, இவங்க வேறு 3 பேர் சின்ன பசங்க. அப்படியே மெல்ல மெல்ல நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இவனும் சின்ன சின்னதாக குழந்தைகளை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். தான் ஆசையாக படிக்கணும்னு வாங்கி வச்சுருந்த அப்ளிகேஷன்லாம் குப்பையில் போட்டு, தன்னோட புக்ஸ் எல்லாம் தூக்கி பேக் பண்ணி வச்சுட்டு, அந்த இடத்துல டயப்பர் அடுக்கி வைக்கிறது, குழந்தைக்கு தேவையான டால்கம் பவுடர் அடுக்கி வைக்கிறது, அப்புறம் குழந்தைக்கு தேவையான மெடிசன் அடுக்கி வைக்கிறது, இப்படி எல்லாமே அடுக்கி வைக்கிறான். ஹீரோயின் ஒரு நாள் ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு வந்து கேம்பிரிட்ஜில் சீட் கிடச்சிருச்சு. ஸோ படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ மோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து கேட்குறாங்க. ஹீரோக்கு என்ன சொல்ல முடியும்? இந்த பக்கம் குழந்த, 3 பசங்க, எதுவுமே தெரியாதவங்க, இந்த பக்கம் படிப்பு, காதலி. ஸோ வேறு வழியில் நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு காதலியும் தியாகம் பண்ணிடுறான். அவகிட்ட சொல்கிறான், நான் எனக்கு அவ்வளோதான், எனக்கு இப்போ இருக்கிற கமிட்மெண்ட் இது தான், என்னால் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பொண்ணு பயங்கரமாக அழுது. ஏன்னா இவனை ரொம்ப மிஸ் பண்ணுது. நிறையா பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க, அங்கே போயிட்டு படிச்சுட்டு வந்துட்டு இங்கே நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்டுடியோ செட்டப் ஒன்று பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இனிமேல் எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அந்த பொண்ணு ரொம்ப அழுகையோடு அவனுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போகுது. இவன் இந்த பக்கம் திரும்பி அந்த அழுகிற இமா குழந்தைய விளையாட்டு காட்டுறான். கூட இருக்கிற அந்த 3 பசங்களும் சேர்ந்து விளையாட்டு காட்டுறாங்க. ஹீரோயின் இந்த அழகான காட்சியை தூரமாக நின்று பார்க்குறாங்க. ஸோ இதுக்கு நடுவில் கொஞ்சம் பண கஷ்டம். ஏன்னா இவன் ஒருத்தன் தான் ஃபேமிலியை பார்த்துக்க வேண்டிய சுச்சுவேஷன். 3 பேர் படிக்கிறாங்க. ஒரு சின்னதாக பார்ட் டைம் வேலை கிடைக்குது. அந்த பார்ட் டைம் வேலையில் டிசைன் பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் அமௌண்ட் அவனுக்கு கிடைக்கும். ஸோ அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிக்கிறான். அப்போ தான் பார்த்தா ஒரு நாள் இந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அந்த வேலையை ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற கடைசி நாளும் வருது. அன்றைக்கி உடம்பு சரியில்லை, வேறு வழியே இல்லை, அந்த குழந்தைய பார்த்துக்கணுங்கிற சுச்சுவேஷன். ஒரு பக்கம் வேலை, அன்றைக்கி ரிப்போர்ட் கொடுத்தே ஆன சுச்சுவேஷன். பார்த்தா அந்த குழந்தை அந்த குளிருக்கு நடுங்குது. உடனே தன்னோட பனியன் கழட்டிட்டு அந்த குழந்தைய தன்னோட ஹீட்டுக்கு கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி படுத்துக்கிறான். ப்ராஜெக்ட் வேலை அப்படியே நின்றுது. அடுத்த நாள் கிளம்பி அந்த ப்ராஜெக்ட் கொடுத்தவர் போய் பார்க்குறான். அவர் பயங்கரமாக திட்டி விட்டுறாரு, உனக்கு இந்த வேலைலாம் செட் ஆகாது, நீ வேறு எதாவது வேலை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட பார்த்தா அந்த குழந்தைய மடியில் தான் வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். அந்த மாதிரி சாரி சார், இந்த ஒரு வாட்டி மட்டும் எக்ஸ்கியூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது, ஏன்னா இந்த வேலையை நம்பி நிறைய பேர் இருக்காங்க, ஸோ உன்னால் இதை பார்த்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் எந்திரிச்சு போகும்போது பார்க்குறாங்க, அவன் குழந்தைய தூக்கிட்டு அந்த 3 பசங்களையும் தூக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் விட்டு ஒரு மாதிரி போகும்போது இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கொஞ்சம் யோசிக்கிறாரு, நம்ம ஹார்ஷாக பேசிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதுவுமே வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறாரு. அப்படியே நாட்களும் மெல்ல நகர ஆரம்பிக்குது. ஹீரோயின் வந்து அங்கேருந்து நிறைய மெசேஜ் பண்ணுறாங்க, அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோ வந்து அதை பற்றி எதுவுமே ரிப்ளை பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் இருக்கான். எதாவது ரிப்ளை பண்ணணும்னு நினச்சா கூட அந்த சுச்சுவேஷன் அவனால் முடியாமல் தான் இருக்குது. அப்புறம் ஒரு நாள் வந்து ஹீரோயின்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிடுறான், நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு. வீடியோ கால்லே சொல்லிடுறான். ஆனால் ஹீரோயின் ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க, நம்ம எவ்வளோ இது பண்ணோம், ஏன் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவன் சொல்லிவிட்டு நகர்ந்துடுறான். ஏன்னா இவனுக்கு தெரியும் இதுக்கப்புறம் தனக்கு வாழ்க்கை இல்லை, குழந்தைகளை பார்த்துக்கிறது தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இதுக்கு அப்படியே நாட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. குழந்தையும் ஒரு 6, 7 மாதம் ஆயிடுது. இவங்களோட ஸ்கூல்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிய ஆரம்பிக்குது. இவன் அந்த குழந்தைய தூக்கிட்டே ஸ்கூலோட எல்லா இதுக்குமே போகிறான். ஸோ அப்போ தான் நினா பற்றி சொல்கிறாங்க, அந்த பொண்ணை பற்றி. நல்லா படிக்குது, ஆனால் எனக்கு கொஞ்சம் பொறுப்பாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பையன் வாக்கா பற்றி சொல்கிறாங்க. வாக்கா வந்து நல்லா படிக்கிறான், ஆனால் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் இருக்கான், அவனுக்கு ஏதோ வக்கீல் ஆகணும்னு ஆசை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறாங்க. அடுத்தது அந்த சப்பியாக ஒரு பையன் இருக்கான் இல்லையா, அவன் ஆனோ, அவனை பற்றி சொல்கிறாங்க. இவன் ஒன்றுமே படிக்கிறதில்ல, இவனை ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் வந்து தான் ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறான். எல்லாருமே அந்த ஸ்கூலோட பேரண்ட்ஸ் டே முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன ஐஸ்கிரீம் கடையில் படிக்கட்டில் உட்காந்துருக்காங்க. 2 குழந்தைங்க இந்த பக்கம். ஹீரோ தன்னோட மடியில் அந்த இமாவை வச்சுட்டு எல்லாருமே ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இந்த சீனே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோ வறுமை, ஆனால் பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ கூட தன்னோட டூர் பிளான் பண்ணுறாங்க. எப்படியாவது நம்ம மால்தீவ்ஸ்க்கு ஒரு நாள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற அழகான காட்சிகளெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தான் வாக்கா இருந்துட்டு, சரி நம்ம வீட்டை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடை பார்க்குறாங்க. பார்த்தா இப்போ நம்ம வந்து 3Dயில் காட்டுவாங்க இல்லையா கூகுள் மேப்லலாம், நம்ம எப்போவாது அங்கே முன்னாடி நின்றுருப்போம், நமக்கே தெரியாது. அப்போ தான் காட்டுறாங்க, இவங்க அக்காவும் மாமாவும் கை காட்டிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி அங்கே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க போல். அதில் காட்டுறாங்க. பார்த்தோன்னே எல்லாருமே உடஞ்சி போயிடுறாங்க. திரும்பியும் அந்த அழகான நாட்கள் ஞாபகத்துக்கு வருது. அக்காவையும் மாமாவையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அழுக ஆரம்பிக்கிறாரு. ஸோ குழந்தை வந்து திரும்பவும் போல தான் நைட்டு எப்போ எழுந்திரிக்குது தூங்குதுன்னே தெரில. இவனுக்கு சரியாக தூக்கமும் இல்லை, பயங்கர டிப்ரெஷனில் இருக்குது. கையில் வேறு காசு இல்லை. ஒரு நாள் பாத்ரூமில் உட்காந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறான். உடஞ்சி போய் அழுகிறான். ஏன்னா என்ன பண்ணுறதுனே தெரில ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி தான் ஒரு நாள் வந்து தன்னோட வீட்டுக்கு அவனோட பழைய பியானோ மாஸ்டர் வராரு. வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன ஹெல்ப் அப்படின்னா, நான் கொஞ்ச நாள் வெளியூர் போகிறேன், என் பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்க முடியுமான்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோ இருந்துட்டு, இல்லை நானே வந்து இங்கே பயங்கர கஷ்டத்தில் இருக்கேன், யாரையுமே பார்த்துக்க முடியாது அப்படின்றாரு. உடனே பியானோ மாஸ்டர் வந்துட்டு, இல்லை நான் கொஞ்சம் பணம் உனக்கு தரேன், அது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஹீரோக்கு வந்து அந்த பணத்தை வாங்க மனசு இல்லை, ஏன்னா ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கும், திரும்பி ஒரு பிரச்சனையா அப்படின்ட்டு. ஆனால் அந்த பணமும் தேவைப்படுது. ஸோ வேறு வழியே இல்லாமல் ஒத்துக்கிறாரு. பார்த்தா வெளியேருந்து க்யூட்டாக ஒரு பொண்ணு வந்துட்டு, நான் வந்து உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சம் சமைக்கவெல்லாம் தெரியும், நான் குழந்தைய கூட நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சிரிக்குது. பார்த்தா அப்போ தான் பியானோ மாஸ்டரை பார்த்து கேட்குறாரு, உங்கள் பொண்ணையும் கூட கூப்பிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பியானோ மாஸ்டர் தலை குனிறாரு. அந்த பொண்ணும் உள்ளே வந்துடுது. ஹீரோக்கும் பணம் தேவை, சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அந்த பொண்ணை வந்து அவர் விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. பார்த்தா இப்போ ஆல்ரெடி வந்து 3 பேர் இருந்தாங்க, குழந்தையோட சேர்த்து 4 பேர், இந்த பொண்ணோட சேர்த்து இப்போ 5 பேர் ஆகிட்டாங்க. ஓகே, நம்ம இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபுல் டைம் வேலை செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோ டிசைட் பண்ணுறாரு. இப்போ குழந்தைக்குமே 1 வயசு ஆயிடுச்சு. இப்போ ஐஸ் உள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன மாற்றம் வருது. அந்த பொண்ணுக்கு பியானோ வாசிக்க தெரியும் அப்படின்னோடனே எல்லோரும் பியானோ வாசிக்கிறாங்க. அந்த பொண்ணு லைட்டாக சமைக்குது, எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க. எல்லாருமே திரும்பவும் அந்த கலகலன்னு வராங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வறுமை இருக்குது. வறுமையும் தாண்டி சந்தோஷமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி, இப்போ குழந்தைக்கு 1 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா வாக்கா என்ன சொல்கிறான்னா, சரி நான் வந்து என்னோடய கிராஜுவேஷன் படிப்பை வந்து ஒரு வருஷத்துக்கு தள்ளி போடுறேன், குழந்தைய நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து எதாவது வேலை தொலைவு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறாங்க. அதேமாதிரி அவனும் அந்த குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். நைட் ஆனால் டாக்ஸி ஓட்டுறான், பகலில் வந்து குழந்தைய பார்த்துக்கிறான். ஹீரோ வந்து நிறைய இடத்துல வேலை தொலைவுறாரு, எந்த இடத்துலையுமே வேலை செட் ஆக மாட்டேங்குது. கடைசியாக ஒரு இடத்துல அந்த பழைய ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார், இந்த இடத்துக்கு நீங்கள் வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்றைக்கி அவன் கிளம்பி போகும்போது ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பார் இல்லையா, அதனால. ஸோ அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்கான். அப்படியே மேலே பார்த்தா ஒரு பொண்ணு கம்ப்யூட்டரில் ஏதோ தட்டிகிட்டு இருக்காங்க. அவங்களோட பென்ட்ரைவ் கீழே விழுந்துடுது. உடனே குமிஞ்சு எடுக்கும்போது தான் நமக்கு காட்டுறாங்க, அது பார்த்தா ஹீரோயின்னு. அங்கேருந்து கீழே பார்க்குறாங்க, அது ஒரு கிளாஸ் அப்படிங்கிறனால கீழே வந்து ஹீரோ வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது தெரியுது. உடனே தன்னோட பாஸ் கிட்ட போகிறாங்க. இப்போ நீங்கள் ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அவர் எனக்கு முன்னாடியே தெரியும், என் காலேஜ் மட்டும், அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க பாஸும் வந்து சரி நான் ஒரு வாட்டி இன்டர்வியூ பண்ணிவிட்டு அப்புறம் முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இன்டர்வியூ பண்ணுறாரு. ஹீரோவும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னே, சரி ஓகே நான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் தரேன், அந்த ப்ராஜெக்ட் மட்டும் நீ நல்லபடியாக பண்ணினா நான் உன்னை செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவும் சரின்றான். அந்த ப்ராஜெக்ட்டும் ஹீரோவுக்கு கொடுக்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, இது நீ பண்ணணும் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்கள்கிட்ட இருக்க பழைய லேப்டாப் அக்செப்ட் பண்ணாது, நான் வேணா என்னோட தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, நம்ம பசங்களை பற்றி தான் தெரியுமே, உடனே வந்து ஏதாவது பொண்ணு ஆஃபர் பண்ண வேணான்னு பிகு பண்ணுவோமே. உடனே ஹீரோ வந்துட்டு, இல்லை எனக்கு அதெல்லாம் வேணாம், என்கிட்ட இருக்கிறது நானே பார்த்துக்கிறேன், என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குன்னு அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன், ஒரு லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. சரி, ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ ஹீரோ வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ஒரு பழைய லேப்டாப் ஒருத்தன்ட்ட பார்த்து வச்சுருப்பாரு. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கூப்பிடுவார்.
பார்த்தா வாக்கா வந்து கூப்பிட்றான் ஹீரோவை. இந்த மாதிரி எமர்ஜென்சி ஆனா வந்து வயிற்ற பிடிச்சி அழுதுட்டுருக்கான்னு. அதான் அந்த சப்பியாக இருப்பான்ல அந்த பையன். ஏதோ வந்து ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணுறாங்க. உங்களோட நேஷ்னல் ஹெல்த் பாலிசி முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. ஸோ எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். கிட்டத்தட்ட ஒரு 50,000 அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவன் வந்து அந்த லேப்டாப்புக்கும் அவ்வளோதான் சேர்த்து வச்சுருந்துருப்பான். கரெக்டாக அந்த சமயம்னு பார்த்து அந்த லேப்டாப் விற்கிற அந்த ஆள் வந்துடுறாரு. ஸோ கண்ணு முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது. ஆனாவுக்கு உடம்பு சரியில்லை, மெடிக்கல் பில் கட்டணும். இன்னொரு ஆப்ஷன் இந்த லேப்டாப் எடுக்கணும். ஏன்னா லேப்டாப் எடுத்து ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணால் தான் வேலை கிடைக்கும். ஹீரோவுக்கு திரும்பவும் வந்து அப்படியே கண்ணில் தண்ணி வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இல்லை இல்லை எனக்கு லேப்டாப் வேணாம், இப்போதைக்கு எனக்கு லேப்டாப் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவோட மெடிக்கல் ஃபீஸ் கட்டுறாங்க. ஆனா வந்து இதை கவனிக்கிறான். தன்னால் தான் வந்து ஹீரோ வந்து லேப்டாப் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏன்னா தான் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டே இருக்கோம், அதனால தான் ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. ஸோ திரும்ப வீட்டுக்கு வராங்க. பழைய லேப்டாப் வச்சுட்டு ஹீரோ வந்து அந்த டிசைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அது ஒரு 30 செகண்ட் ஆகுது, திருப்பி பஃபர் ஆகுது. 30 செகண்ட் ஆகுது, திருப்பி பஃபர் ஆகுது. நிறைய காஃபி போட்டு குடிச்சிட்டு வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறான். மொத்த குடும்பமும் அந்த லேப்டாப்பை தான் பார்த்துட்ருக்கு. எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. உடனே என்னடா பண்ணுறது, இப்போது லேப்டாப் இருந்தால் தானே வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறான். பார்த்தா அப்போது டொக் டொக் டொக்குன்னு யாரோ கதவை தட்டுறாங்க. திரும்பி பார்த்தா ஹீரோயின் நின்றுருக்காங்க. ஸோ ஆனா வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுறான். ஏன்னா ஹீரோயின் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஃபுட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா இன்னொரு கையில் தன்னோட லேப்டாப்பே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீ எப்படியும் சொதப்பியிருப்பேன்னு தெரியும், இதை வச்சு டிசைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை லைட்டாக கடிச்சிக்கிறாங்க. ஹீரோவும் லைட்டாக வலிஞ்ச மாதிரி அந்த லேப்டாப் வாங்கி டிசைன் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனாவை வந்து ஹீரோயின் வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனா சொல்கிறான், என்னால் தான் மோக்கோ வந்து லேப்டாப் வாங்க முடியாமல் போச்சு, அதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ ஃபீல் பண்ணாத, பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் தூரத்துலேருந்து ஹீரோ வேலை செய்கிறத பார்க்குறான். அந்த லேப்டாப்பில் ரொம்ப சந்தோஷமாக வேகமாக டிசைன் பண்ணிட்டுருக்கான். ஆனால் வந்து தன்னோட தப்பை வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரியலைஸ் பண்ணுறான். இனிமேல் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனால் திரும்பி பார்த்தா ஹீரோயின் ஃபாஸ்ட் ஃபுட் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். ஸோ அந்த டிசைனும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறான். வேலையும் நல்லபடியாக கிடைக்குது. சரி, இந்த வேலை கிடைச்ச விஷயத்த வீட்டுக்கு ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கான். பார்த்தா தன்னோட பெரிய அக்காவும் அவங்க மாமாவும் வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட தனக்கு வேலை கிடைச்ச விஷயத்த ஷேர் பண்ணுறான், ஃபேமிலிக்கிட்ட ஷேர் பண்ணுறான், ஸ்வீட்டெல்லாம் எடுத்து கொண்டாடுறாங்க. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே ஒரு சின்ன டூருமே போகிறாங்க, ஹீரோயின் கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே எல்லாமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கும்போது ஒரு வெயிட்ரஸ் வராங்க. வெயிட்ரஸ் வந்துட்டு அந்த தூரத்தில் விளையாட்டுருக்க அந்த பியானோ மாஸ்டர் பொண்ணு ஐஸ் இருக்காங்களா, அவங்கள பார்த்தோன்னா ஏ ஐஸ் எப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணும் நல்லா இருக்கேன் ஆண்டி அப்படின்றாங்க. இதை வந்து தன்னோட அக்காவோட கணவர் நோட் பண்ணுறதை ஹீரோ கவனிக்கிறாரு. ஸோ அன்றைக்கி நைட்டு உட்காந்து அந்த அந்த அக்காவோட கணவர் வந்து ஹீரோட பேசிகிட்டு இருக்காரு. மோக்கோ நீ என்ன பண்ணிகிட்ருக்க மோக்கோ? ஆ நீ வந்து இப்போது உன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உன்னோட அக்கா குழந்தைங்களோட வாழ்க்கையை பார்த்துட்ருக்க. வாக்கா எடுத்துக்க, அவன் பொறுப்பே இல்லாமல் ஏதோ வண்டி ஓடி சுற்றிட்டுருக்கான். நீனா என்ன பண்ணுறானே தெரில, படிக்கிறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி இவங்க ரெண்டாவது விடு, உன்னோட அக்காவோட குழந்தைங்க. அந்த ஆனோ யார்? அவன் உன் மச்சானோட அண்ணாவோட பையன் தானே, அவனுக்கு உனக்கு எந்த சம்மந்தம் இல்லைல்ல. ஸோ எதுக்கு நீ இவங்களெல்லாம் தேவையில்லாமல் சுமந்துட்டுருக்க? இதெல்லாம் கூட விட்டுறலாம். அந்த ஐஸ் பொண்ணு எடுத்துக்கோ, அது ஏதோ பியானோ மாஸ்டர் பொண்ணுன்ற. நீ பாட்டுக்கு இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வளர்த்திட்ருக்க. என்ன பண்ண போகிற நீ ஃப்யூச்சரில்? உன்னை லவ் பண்ண பொண்ணு வந்து இப்படி உட்காந்துட்ருக்கா. உனக்கு இப்போ கிடச்சிருக்க வேலை இந்த மாதிரி, நீ எப்படி தூரமாக தான் போகணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிற? இனிமேல் இதெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீ கவலைப்படாது சரியா? அந்த ஐஸோட ஆண்டி இன்றைக்கி பார்த்தோம் இல்லையா, அவங்ககிட்ட நான் பேசினேன், அவங்க ஐஸை திரும்ப கூட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ உனக்கு அந்த வேலையும் மிச்சமாயிரும். பாக்கி இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இமாவை வந்து என் ஒய்ஃப் பார்த்துக்குவா. நான் வந்து உனக்காக இப்போ ஆஸ்திரேலியா பார்த்துட்டு இருந்து பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோவுக்கும் அந்த சுச்சுவேஷனுக்கு வேறு வழி தெரியல. ஏன்னா ஒரு கடற்கரை ஓரமாக இருக்கிற ஒரு நகரத்தில் தான் ஒரு ரெசார்ட் டிசைன் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருமே போய் ஆகணும். ஹீரோ, ஹீரோயின், அப்புறம் அவனோட ப்ராஜெக்ட் ஹெட் ஒருத்தர் இருப்பார். 3 பேருமே போய் ஆகணும். ஸோ குழந்தைங்கள யார் பொறுப்பில் விட்டுட்டு போக முடியும்? ஸோ இதுதான் அவருக்குமே பெட்டர் ஆப்ஷனாக இருக்குது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து ஐஸை வந்து அவங்க ஆண்டி வீட்டுக்கு காரில் ஏற்றி விட்றாரு. மொத்த குடும்பமும் முன்னாடி நின்றுருக்கு. ஸோ அந்த குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நின்னா வாக்கா எல்லாமே ஐஸ் போகிறத நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. வழக்கம் போல் அந்த ஐஸ் வந்து அந்த தெருவோட முக்கு போகிற வரைக்கும் டாட்டா டாட்டா டாட்டான்னு மொத்த ஃபேமிலிக்கும் காமிச்சிட்ருக்கா. ஹீரோக்கு வந்து லைட்டாக ஒரு குற்ற உணர்ச்சி இருக்குது, நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை பார்க்கும்போது தெரியுது. ஆனாலும் அவரோட சுச்சுவேஷன் வந்து வேறு வழி இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடற்கரை நகரத்துக்கு கிளம்பி போகிறாரு. அவருக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ரூம், நிறைய பேர் தங்கலாம். ஆனால் அந்த ரூமில் இப்போது ஒரு பெரிய வெறுமை தான் இருக்குது. ஏன்னா அந்த 5 பேர் கூடயே சேர்ந்து சேர்ந்து வளர்ந்தவர் இல்லையா, தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ ரெசார்ட் டிசைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த அக்காவோட கணவர் ஏக்கா வந்து ஃபோன் பண்ண ஆரம்பிக்கிறார். ஃபோன் பண்ணிவிட்டு, வீடு கொஞ்சம் ஒழுகுது, ரெடி பண்ணலான்ட்டு இருக்கேன், கொஞ்சம் காசு அனுப்பிச்சு விட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்புறம் என் ஒய்ஃப்க்கு பர்த்டே வருது, கிஃப்ட் எதாவது கொடுக்கலான்ட்டு இருக்கேன், நீ ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் பைப் ஒழுகுதுன்னு கேட்குறாங்க. இப்படியே அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதமாக அந்த ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3-4 மாதத்தில் அந்த அக்கா கணவர் ஏக்கா வந்து திரும்ப திரும்ப பணம் கேட்டுகிட்டே இருக்கார். இந்த கேப்பில் ஹீரோவும் வந்து எல்லாத்துக்குமே ஃபோன் ட்ரை பண்ணுறாரு, யாருக்குமே ஃபோனும் போக மாட்டேங்குது. இப்படியே ஒரு டிப்ரெஷனில் இருக்கும்போது பார்த்தா அந்த டிசைனுமே ஒரு கட்டத்துக்கு முடிவுக்கு வந்துருச்சு. ரெசார்ட்டும் டிசைன் பண்ணிட்டாங்க. ரெசார்ட்டோட அவுட் சைட்லாம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹீரோயின் எல்லாமே பார்த்துப்பாங்க. ரெசார்ட்டோட இன்சைடு வந்து ஹீரோ தான் டிசைட் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு நாள் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் சொல்கிறாரு, நம்ம சேர்மன் வந்து ஷாம் வந்து வராரு, ஸோ நீ அவர்கிட்ட வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோவும் பயங்கரமாக ரெடி பண்ணுறாரு, எப்படியாவது அவர் இம்ப்ரெஸ் பண்ணிடணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஷாம் வந்து உட்கார்றாரு, ஜஸ்ட் ஒரு குட் மார்னிங் மட்டும் சொல்லிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ராஜெக்டை அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோ வந்து பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரியே தெரில. உடனே ஹீரோ இருந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹால் இந்த சைஸ் இருக்குது, டேபிளில் இந்த மாதிரியெல்லாம் போடுறோம் அப்படின்ட்டு சொன்னேன். சாம் உடனே சொல்கிறார், ஸ்ட்ரெயிட்டாக மேட்ருக்கு வரலாமா, ஆமாம் உட்கார டேபிளெல்லாம் ஏன் கைப்பிடி இல்லை அப்படின்ட்டு. உடனே ஹீரோயினோட பேக் எடுத்து தன்னோட கையில் வச்சுட்டு ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ நம்ம வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் கட்ட போகிறோம் இல்லையா, அப்போ வந்து நிறையா ஃபேமிலிஸ் வருவாங்க, அவங்க கையில் குழந்தை இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறக்கோ சாப்பாடு விட்றக்கோ வந்து கைப்பிடி இருக்கிற சேர்னா டிஸ்டர்பாக இருக்கும், அதனால தான் கைப்பிடி இல்லாமல் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த ஷாம் வந்து ஹீரோவை லைட்டாக முறைச்ச மாதிரி பார்த்துட்டு, டேபிள்லாம் ஏன் இவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்றாரு. இப்போ குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது ஃபோர்க்கு கூர்மையான பொருள் அது இதெல்லாம் சிந்திடுவாங்க, ரொம்ப அகலமாக இருந்தது அப்படின்னா எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்குல்ல, அதனால தான் அப்படின்றாரு. ஓகே சரி, ஏன் இவ்வளோ பெரிய ரூம் டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க, நம்ம என்ன கல்யாண மண்டபமாக வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு சாம் கேட்குறாருன்னா, ஹீரோ வந்துட்டு இல்லை இவ்வளோ பெரிய ஃபேமிலியாக எதுக்கு வராங்க, எல்லாருமே தன்னோட ஞாபகங்களில் இந்த விஷயங்களெல்லாம் சேர்த்து வைக்கத்தானே, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறக்கோ ஒரு சுற்றி பார்க்குறக்கோ மட்டுமே வரதில்லைல்ல, இங்கே இருக்கிற அழகான ஞாபகங்கள் அவங்க சாகர வரைக்கும் இருக்கு இல்லையா, அதுக்காக தான் வராங்க. இவ்வளோ பெரிய ரூமில் மொத்தமாக எல்லாருமே தங்கினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். தன்னோட சின்ன வயசு கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்ச விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு செம்மையாக இருக்கும்ல, அதுக்காக தான் அப்படின்ட்டு. உடனே ஷாம் முறைச்சிட்டு, நான் வந்து ஒரு 30 ரூம் கட்டலான்ட்டு இருக்கேன், நீ சொல்கிற ஐடியாலாம் பார்த்தா ஒரு 15-20க்கு மேலே கட்ட முடியாது போல், எனக்கு இந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ மாற்றித்தா அப்படின்றாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு ரொம்ப உறுதியாக, இல்லை மாற்றியெல்லாம் தர முடியாது, இதுதான் என் டிசைன் அப்படின்றாரு. உடனே ஷாம் வந்து டென்ஷன் ஆகிட்டு, நீ இப்போ வெளியே போகிறக்கு என்ன கேட்குற அப்படின்றாரு. ஸோ ஹீரோ வந்து வெளியே நின்றுருக்காரு. திரும்பவும் ஒரு 1/2 hour மீட்டிங் நடக்குது. எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஷாம் வெளியே வரும்போது ஹீரோ வாலண்டியராக போயிட்டு, சார் என்னை மன்னிச்சிடுங்க, நான் அப்படி பேசிடக்கூடாதுன்றாரு. ஆனால் ஷாம் எதுவுமே கண்டுக்கல, போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழித்து இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் ஹெட் ஒருத்தர் வர்றார். வந்து பாட்டு, நானும் உன்ன மாதிரி ஆரம்பத்தில் பேசினேன், ஆனால் எக்கனாமிக்கலும் நம்ம யோசிக்கணும் இல்லையா, ஸோ நான் மறுபடியும் உனக்கு இன்னொரு சான்ஸ் தரேன், நீ நல்லா டிசைட் பண்ணு, ஓகே, நீ தைரியமாக பேசின இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஷாமை விட அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு தெரில, இந்த டிசைனை ஓகே பண்ணுறதா இல்லை வந்து வேறு எதாவது டிசைட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வராங்க. வந்துட்டு சொல்கிறாங்க, நீ வந்து குழந்தைகள் ஞாபகத்தில் இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியுது, அந்த டிப்ரெஷனில் தான் நீ ஷாம் கிட்டே பேசியிருக்க, நீ வந்து குழந்தைகளை ரொம்ப மிஸ் பண்ணுற, தயவு செஞ்சு போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது, நமக்குள்ளே இருக்கிற டிப்ரெஷன் தான் இவ்வளோ கோவமாக வெளியே வந்திருக்கு, நம்ம குழந்தைகளை போய் பார்க்கணுன்ட்டு. ஸோ குழந்தைகள்லாம் எல்லாருமே பார்க்க முடியாது, ஐஸ் தான் இப்போ பக்கத்தில் இருக்காங்க, ஏன்னா ஆண்டி வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த பொண்ணு வந்து ஒரு பழைய ட்ரெஸ் போட்டு ரொம்ப சோகமாக முகத்தை வச்சுட்டு வெளியே வருது வீட்டை விட்டு. ஹீரோவும் பார்த்துடுறாரு. பார்த்தோன்னே அந்த பொண்ணு சிரிக்குது. ஏன் ஸ்கூலுக்கு போகலையா, இல்லை இன்றைக்கி ஸ்கூல் லீவு அதான் போகல அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து முன்னாடி ஒரு சின்ன ஜூஸ் கடை மாதிரி இருக்குது, அந்த ஜூஸ் கடையில் போட்டு அதில் ஏதோ சின்னதாக வியாபாரம் பண்ணிட்டுருக்க மாதிரி தெரியுது. உடனே ஹீரோ வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, எப்படி இருக்கேன், நல்லா இருக்கேன்னா, ஓ நான் நல்லா இருக்கேன் அப்படின்றான். அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, நான் வந்து நினா, ஆனோ, வாக்கா எல்லாத்துக்குமே கூப்பிட ட்ரை பண்ணேன், யார் ஃபோனுமே கிடைக்கல, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் அந்த பொண்ணு வந்து ரிவீல் பண்ணுறா, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாருமே வேலைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது வேலைக்கு போகிறீங்களா, நான் இதை பற்றி என் அக்கா கணவர் ஏக்கா எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு.
இல்லையே நான் அவருக்கு தெரியுமே, அவர் தானே எங்களை எல்லாமே வேலைக்கே அமுச்சுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு, அப்போ நான் அனுப்புகிற பணம்லாம் என்னாச்சு, ஏக்கா என்ன பண்ணுறாரு, அந்த பணத்தெல்லாம் வச்சு உங்களை படிக்க வைக்கலையா, அவங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலையான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறாரு. அதை பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது, ஆனால் அவங்க எல்லாருமே வேலைக்கு தான் போயிட்டுருக்காங்க. அந்த சப்பியாக ஒரு பையன் இருப்பான் இல்லையா, ஆனால் அவன் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கராக இருக்கான். வாக்கா வந்து ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்கிறான். அவனுக்கு பிடிச்ச அந்த வக்கீல் படிக்கணும்னு ஆசைப்பட்ட காலேஜ் பக்கத்துலேயே. நினா வந்து ஒரு ரெசார்ட்டில் வெயிட்ரஸாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே ஹீரோக்கு வந்து பயங்கர ஷாக்காக இருக்குது. அப்போ தான் அந்த பொண்ணு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறா. அன்றைக்கி நீங்கள் கடற்கரையில் பேசிகிட்டு இருந்தீங்க இல்லையா நைட்டு, அப்போ நாங்கள் எல்லாருமே கேட்டோம். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ என்னையே எடுத்துக்கோங்களேன், என்னை விட்டுட்டு போகும்போதே தெரியும் என் அப்பா வரமாட்டாருன்னு சொல்லிட்டு. என் அப்பா அம்மா 2 பேருமே பிரிஞ்சு போயிட்டாங்க. 2 பேருக்குமே என்னை வச்சுக்க பிடிக்கவே இல்லை. இந்த ஆண்டி வீட்டில் தான் முதல்ல விடுறதா இருந்தது, ஆனால் நான் போக ஆசைப்படல. ஏன்னா இந்த ஆண்டியும் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தாங்க. நான் மேலே வேறு யாருக்கும் கஷ்டப்படக்கூடாது, வேறு யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சேன். இப்போ பாருங்களேன், நான் எங்கே போனாலும் கஷ்டம் வந்துடுது. முதல்ல எங்கள் அப்பா, அப்புறம் அம்மா, அப்புறம் நீங்கள், உங்கள் ஃபேமிலி எல்லாருமே கஷ்டப்பட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோக்கு அந்த சுச்சுவேஷனை பார்த்தோன்னே புரியுது. ஒரு சின்ன ஜூஸ் கடை வச்சு அந்த பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கு, படிக்க வைக்கலாம் எதுவும் போகல அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா அந்த ஜூஸ் கடையோட டேபிளில் ஒரு பியானோவோட அந்த நோட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்கா. உடனே ஹீரோ கேட்குறாரு, நம்ம வாசிக்கலாமா இதில் அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு தெரியாமல் முழிக்கிறா. உனக்கு தான் நோட்ஸோட சத்தம் கேட்கும்ல, இது நம்ம அமுத்துனா அந்த சத்தம் கண்டிப்பாக உனக்கு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு நோட் ப்ளே பண்ணுறாரு. உடனே அந்த சத்தம் அப்படியே காற்றுல அவளுக்கு மட்டுமே கேட்குது. அப்படியே இன்னொரு நோட் ப்ளே பண்ணுறாங்க. உடனே அந்த பொண்ணும் பிடிச்சிட்டு இன்னொரு நோட் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. இப்படி மாறி மாறி ப்ளே பண்ணும்போது காற்றுல அந்த சத்தம் வந்து அவங்க 2 பேருக்கு மட்டுமே கேட்குது. அப்போ தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது. அந்த அன்றைக்கி நைட்டு பேசினதில் பசங்க வந்து ஹர்ட் ஆகிட்டாங்க போல், அவங்க என்னை தப்பாக கூட நினச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் கிட்ட சாரி கேட்குறான். நான் வந்து உன்னை ஏமாற்றிட்டுன்னு எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்ட்டு. இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, என்னோடய அதிர்ஷ்டமே அதுதான். என் அப்பா விட்டாச்சு, அம்மா விட்டாச்சு, இப்போ உங்களையும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டி ஏதோ பார்த்துக்குறாங்க, ஏதோ அந்த கடை வச்சு நான் போயிட்டுருக்கேன் வேலை அப்படின்னு சொல்கிறேன். இது கேட்டோன்னா பயங்கரமாக ஷாக்காக இருக்குது ஹீரோக்கு. உடனே அங்கேருந்து கிளம்பி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு ஹீரோயின்ட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு ஹீரோயினோட காரையும் எடுத்துகிட்டு கிளம்பி போகிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அந்த சபியாக இருப்பான் இல்லையா அந்த பையன் ஆனோ, அவனை தான் பார்க்க போகிறாரு. அவன் பார்த்தா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் தூக்கவே முடியல, அதை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு இருக்கான். சாப்பாடு ஏதோ ஒரு சாப்பாடு தராங்க, அதை சாப்பிட்ருக்கான். ஹீரோ தூரமாக நின்று அதை பார்க்குறாரு. கலவையெல்லாம் கலக்கிட்டு எடுத்து கல் எடுத்து வச்சு சிமெண்ட்லாம் பூசலாம் போது கரெக்டாக ஹீரோ வந்து முன்னாடி நிற்கிறாரு. ஆனால் நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே ஆனா வந்துட்டு, இல்லை எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது முடிச்சுட்டு போகலாமான்ட்டு. உடனே சரி ஹீரோவும் வெயிட் பண்ணுறாரு. அப்படியே வெயிட் பண்ண அவனும் அந்த வேலை செஞ்சுட்டே இருக்கான். அப்படியே 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் வேலைக்கு வந்த அப்படின்னு. இல்லை ஏக்கா தான் சொன்னார், அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் வேலைக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆனை சொல்கிறான். அதை கேட்டோன்னா ஹீரோக்கு வந்து பயங்கர ஹர்ட் ஆகுது. ஆக்சுவலி நான் வந்து ஏக்காவுக்கு பணம் அனுப்பிச்சதே வந்து உன்னெல்லாம் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான். ஆனால் இருந்தாலும் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் ஆனா சொல்கிறான், இல்லை நாங்களுமே வந்து உங்களுக்கு ஏதாவது விதத்தில் சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல, அதை பற்றி எதுவுமே நான் யோசிக்காமல் நாங்களும் எங்களோட சந்தோஷம் தான் முக்கியம்ன்ட்டு இருந்தோம். அன்றைக்கி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு உன்னோட லேப்டாப் வாங்க முடியாமல் பண்ணேன். ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீ இதை பற்றிலாம் எதுவுமே நினைக்காத, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாவை கூப்பிட்டு அப்படியே ஜெராக்ஸ் கடைக்கு போகிறாரு. அங்கே பார்த்தா வாக்கா வந்து ரொம்ப ஆசையாக படிக்கணும்னு ஆசைப்பட்ட அந்த வக்கீல் படிப்பை வேறு ஏதோ தீசிஸ் இருக்குது, அதை வச்சு ஜெராக்ஸை படிச்சுட்டு இருக்கான். ஹீரோவை பார்த்தோன்னா அவனுக்கு வந்து பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஏய் நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், எனக்கு ஏக்காவை முதல்லேருந்தே பிடிக்கல, அவன் ரொம்ப நம்மளெல்லாம் டார்ச்சர் பண்ணான், எங்கள் எல்லாருமே வேலைக்கு அனுப்பிச்சான், இப்போது ரொம்ப கஷ்டமும் படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏக்கா 2 மாதமும் வீட்டுக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம அனுப்பிச்ச படம் எதுவுமே வந்து பசங்க எதுக்குமே போகல, யாருமே படிக்க போகல, எல்லாத்தையும் வேலைக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. உடனே வாக்கா கிட்ட சாரி கேட்குறான். ஏன்னா அந்த 3 பேரில் வாக்கா மட்டும்தான் கொஞ்சம் மெச்சூரானவன். சாரி கேட்குறான். சாரி கேட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமா அப்படின்றான். ஓகே வந்துட்டு நீனாவை பிக்கப் பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு, நீனா வந்து ஒரு ரெசார்ட்டில் வேலை செஞ்சுருக்கு, அங்கே போகிறாங்க. தூரத்தில் நின்று நீனாவை பார்க்குறாங்க. நீனா வந்து அந்த ரெசார்ட்டோட மேனேஜர் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கிறாரு நீனாவை. நீ என்ன வேலை செய்கிற, ஒரு ஆர்டர் கூட எடுக்க தெரில, நீ எல்லாம் இருந்து கவனி, என்னத்தை பார்க்க போகிற, அதான் வந்திருக்காங்க பாரு, அவங்ககிட்ட கரெக்டாக ஆர்டர் பண்ணிட்டு எடுத்துரு, உனக்கு நான் இந்த மாதம் இன்க்ரிமெண்ட் போட்டு தரேன்னு சொல்லிட்டு. வந்து உட்கார்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அண்டு கேங்கு வந்து உட்காந்து அவங்ககிட்ட ஆர்டர் கேட்குறாங்க. ஹீரோ அந்த நினாக்கு வந்து லைட்டாக கோவம் வருது. உடனே திட்டிகிட்டு இருந்துச்சு இந்த பக்கமாக வந்துடுறாங்க. உடனே மேனேஜருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்காடா அந்த பொண்ணு இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்து நினா ஒரு ஓரமாக நின்று சொல்கிறாங்க,
நான்லாம் உங்களுக்கு பாரம் ஆயிட்டேன்ல, அதனால தான் நீ என்னை விட்டுட்டு போயிட்டேல்ல மோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. இல்லை அப்படியெல்லாம் நான் உங்களை யாரையுமே நான் பாரமாக நினைக்கல, நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ஆனால் 3 பேருமே கேட்குற மாதிரி தெரில. உடனே சரி வா நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. வீட்டில் எல்லாருமே அப்படியே உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஹீரோயினும் அதுக்குள்ளே கிளம்பி வந்துடுறாங்க. கரெக்டாக தன்னோட அக்கா கிட்டேயுமே போயிட்டு ஹீரோ சொல்கிறாரு, ஏகே எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவர் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காரு, உன்னோட பணத்தெல்லாம் அவர் தான் வச்சுருக்காரு, கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, அதெல்லாம் எங்கே கிடைக்க போகுது, அதெல்லாம் லாஸ் ஆகிருக்கும், எல்லாம் சேல் பண்ணிட்டாங்க, ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா அவங்க அக்காவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்குது. ஸோ பசங்களெல்லாம் உட்கார வச்சு பேசுகிறாரு. உடனே பசங்கள்லாம் தன்னோட மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க. உடனே ஹீரோ சொல்கிறாரு, நீ இனிமேல் யாருமே வேலைக்கெல்லாம் போக வேணாம், மொத்த குடும்பத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. அதுக்கு எல்லாருமே சொல்கிறாங்க, இல்லை இல்லை வேணாம், நாங்கள் வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போய்ட்டு யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்க பழகிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே லைட்டாக ஒரு ஆர்கியூமெண்ட்டாக ரைஸ் ஆகும்போது ஹீரோயின் கோவம் வந்துடுது, எந்திரிச்சிடுறாங்க. மோக்கோ நீ எப்போ தான் மற்றவங்க சொல்கிறது கேட்ப, நீயே உன்னை நீ வந்து ஒரு சிறைக்குள்ளே வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிற, எல்லாத்துக்குமே சம்பாரித்து கொடுக்கணும்னு நினைக்கிற, யாருமே வந்து யாரையும் சார்ந்திருக்கணும்னு எப்பவும் நினைக்க மாட்டாங்க. பசங்க அவங்களுக்கு தேவையான வேலை செய்யட்டும், பகலில் படிக்கட்டும், சரியா? பார்ட் டைமாக படிச்சுட்டு அவங்களால என்ன ஏர்ன் பண்ண முடியுமோ அதை உன் கையில் கொடுக்கட்டும். நீ உன்னால் என்ன ஏர்ன் பண்ண முடியுமோ அதை இந்த குடும்பத்துக்காக கொடு. நம்ம எல்லாருமே ஓவராலாக வந்து குடும்பத்துக்கு தானே செஞ்சிட்ருக்கோம். நீ எல்லா சூழ்நிலையிலும் என்னை மறந்துட்ட பற்றியா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், சரியா? நான் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வாழ்க்கையை நான் எப்போ தான் வாழ்கிறது? இப்போ வரைக்கும் நீ குடும்பம்னு தான் இருக்க. குடும்பமும் முக்கியம், குடும்பத்தில் இருக்கிறவங்களும் முக்கியம், குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்குறதும் முக்கியம். ஸோ பகலெல்லாம் அவங்க ஸ்கூலுக்கு போகட்டும், பார்ட் டைமாக ஏதாச்சும் வேலை செய்யட்டும், என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ பண்ணட்டும். இது அவங்க சைட்லேருந்து. உன் சைட்லேருந்து நீ நல்லா வேலைக்கு போ, நல்லா சம்பாரி, இன்னும் உங்களை நல்லா படிக்கவே, இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஹீரோவுக்கு வந்து அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது. தனக்கே தெரியாமல் வந்து தான் தான் இந்த ஃபேமிலியை காப்பாற்றுறமோ அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே இருந்தனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு. உடனே நினா, ஆனோ, பசங்க எல்லாருமே சேர்ந்து அவரை சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே ஹீரோவும் சொல்கிறாரு, ஆனால் நீ வந்து அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் படுத்து இல்லையா, அப்போ நான் லேப்டாப் வைக்கும்போது ஃபீல் பண்ணவே இல்லை, நீ நல்லா இருந்தால் போதும் தான் நான் நினச்சேன். நினா நீ வந்து எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்குற இல்லையா, அது நீ என்னைக்காவது பேர்டுன்னு நினச்சிருக்கியா? எதுவும் நினைக்கல, அது மாதிரி தான் நானும் உங்களை நினச்சேன். வாக்கா நீ வந்து உன்னோட அண்டர் கிராஜுவேஷன் படிக்கிறதே தியாகம் பண்ணிவிட்டு இமாவை பார்த்துக்கிட்டு இல்லையா, அது நீ பேர்டுன்னு நினச்சியா? இது மாதிரி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் ஃபேமிலிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், என்னால் என்ன முடியுமோன்னு நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன், நம்ம எல்லாருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை வாழலாம், முன்னுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. அப்படியே அடுத்த நாளும் விடியுது. காலையில் எல்லாருமே சாப்பிட உட்காண்ட்ருக்காங்க. அப்போ ஹீரோக்கு வந்து ஒரு கனவு வருது. தன்னோட 2வது அக்காவோட கணவர் வந்து ஹீரோ முதல்ல வீட்டுக்கு வரும்போது ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்துட்டு இருப்பான். அப்போ சென்டரில் ஒரு செவுரு இருக்கும். அந்த செவுரை வந்து விடிய காலில் அடித்து உடச்சிட்டு இருப்பார். அப்போ ஹீரோ வந்து அவர்கிட்ட கேட்பார், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னா, வீடுங்கிறது என்னப்பா, நம்ம வாழ்கிறதுக்கு தங்கறதுக்கு தானே, அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, இந்த செவுரு பாரு நம்ம தங்கறதுக்கு இடைஞ்சலாக இருக்காதா, இடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இடிச்சிட்டு இருப்பார். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்கும். தன்னோட 2வது அக்காவோட கணவர் வந்து தனக்காக இந்த செவுத்தையே இடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலையில் எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின், நினா, ஆனோ, வாக்கா. அப்படியே ஆசையாக திரும்பி பார்த்தா ஹீரோ வந்து அந்த ஐஸ் பொண்ணையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. ஸோ எல்லாத்துக்கும் பயங்கர சந்தோஷம், தாங்கவே முடியல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இவங்களெல்லாம் மிஸ் பண்ணிட்டு இருந்தா, திரும்பவும் இந்த ஃபேமிலிக்குள்ளேயே வந்துட்டா. ஸோ தூரமாக நின்று ஹீரோ பார்க்குறாரு. அவங்க எல்லாமே டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. அப்போ அந்த மாமா இடித்த செவுரோட மிச்சமெல்லாம் அங்கே செவுத்தில் ஒட்டிகிட்ருக்கு. அது மேலே அப்படியே கை வச்சுட்டு தூரமாக அந்த குடும்பத்தையே பார்க்குறாரு. அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்து தன்னால் என்ன முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஒரே ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தன்னோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே இந்த அழகான காட்சியோடையே இந்த படம் முடியுது. ஸோ எப்படி இருந்தது இந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.